நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய நிலைமையில திருமண சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல விரிவா நம்ம பார்ப்போம். தமிழ் திரையுலக முன்னணி நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜய்க்கு எதிராக அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 27 வருஷமா ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த 27 வருட திருமண வாழ்க்கைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு சினிமா மற்றும் அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. எப்படி ஏஆர் ரகுமானும் அவருடைய மனைவியும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி கேட்டிருந்தாங்களோ, அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமான் எப்படி மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாரோ அது மாதிரியான ஒரு சம்பவமா தான் இது பார்க்கப்படுது. ஆனா ஏஆர் ரகுமான் மனைவி அவங்க சொல்லும்போது ஏஆர் ரகுமானுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதாவெல்லாம் அவங்க எந்த இடத்துலையும் குறிப்பிடல. அதோட மட்டும் இல்லாம தயவு செஞ்சு அப்படி ஒரு வதந்தியை பரப்பாதீங்க, என் கணவர் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. எங்களுடைய தனிப்பட்ட காரணத்துக்காகவும் குடும்பத்தோட நலனுக்காகவும் குழந்தைகளோட நலனுக்காக தான் நாங்கள் பிரிகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப விஜய் சங்கீதா திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 1998 ஜூலை 10ஆம் தேதி இங்கிலாந்துல பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 1999 ஆகஸ்ட் 25 சென்னை எக்மோர் ராஜா முத்தையா மன்றத்துல விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. விஜய் கிறிஸ்டின் இருந்தாலும் சங்கீதா அவங்க இந்துங்கிறதுனால இவங்க 2 பேத்துக்கும் திருமணம் கலப்பு திருமணமா இருந்தாலும், விஜய் கிறிஸ்டினா இருந்தாலும் சங்கீதா இந்துவா இருந்தாலும் இவங்களுடைய திருமணம் முழுக்க முழுக்க இந்து முறைப்படியே பார்த்தோன்னா செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஜேஷன் சஞ்சய் மற்றும் திவ்யா ஷாஷா அப்படிங்கிற 2 குழந்தைங்களும் பிறந்தாங்க. இப்ப நம்பர் 1 முன்னணி நடிகரா திகழக்கூடிய தளபதி விஜய் தனது மனைவி குறித்து அவங்க சொல்லும்போது, அதாவது ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு ஒரு டைம்ல தன்னோட மனைவி சங்கீதாவை பத்தி, ஆண்கள் தன்னுடைய அம்மாவை போல் பெண் கிடைக்க வேண்டும்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. எனக்கு அப்படித்தான், நான் நினைச்சது போலவே அன்பு, பாசம், கோபம், கனிவு, கண்டிப்பு, கவனிப்புன்னு எல்லாத்துலேயுமே சங்கீதாவும் என் அம்மாவை போலதான், அவன் எனக்கு 2வது அம்மான்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். ஆனா இப்ப இந்த 27 வருஷ கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில பெரிய பூகம்பம் பிடிச்சிருக்கு. அவங்களோட காதல் மனைவி சங்கீதா தற்போது விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனு தாக்கல் செஞ்சதுல 12 பக்கம் மனு, அதாவது அது மொத்தமா அதுல விஜய் மீது சராமரியா பார்த்தோன்னா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுல அவங்க சொல்லும்போது இந்த வழக்கு தனிப்பட்டது என்பதால மூடப்பட்ட அறையில விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது பர்சனலா ரொம்ப கான்பிடென்ஷியலா நடக்கணும் அப்படின்னு. இந்த மனு இப்ப செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு. சிறப்பு திருமண சட்டம் 1954 சட்டத்தின் பிரிவில் 27 கீழ் திருமண வாழ்வில் துரோகம் அழைச்சா, கட்டிய மனைவியை கைவிடுதல், உடல் மற்றும் மன ரீதியாக கொடுமைப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் விஜய்க்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்திய திருமண சட்டம் சட்டப்பிரிவு 27 விவாகரத்துக்கான காரணங்களை பத்தி பேசுது. அதன்படி பிரிவு 27 1A கட்டிய மனைவிக்கு துரோகம் அளிப்பது குறித்து சொல்லுது. திருமணமான கணவன் அல்லது மனைவி மற்றொருவருடன் திருமணத்தை மீறிய உறவு வச்சிருந்தா இது விவாகரத்துக்கான காரணம்னு சொல்றாங்க. இப்படி சட்டங்கள் பார்த்தேன்னா ஒவ்வொன்றுமே டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயினுடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் தொண்டர்களும் கொஞ்சம் கூட பின்னடைவா ஏற்படாம, சோர்வடை ஏற்படாம, தளபதி உங்க முகம் வாடிடக்கூடாது, நீங்க தலை குனிஞ்சிடக்கூடாது, நீங்க சோர்ந்துட்டீங்கன்னா நம்ம பலமே போச்சு, எங்க எல்லாரோட பிராண்டு எங்களோட மொத்த அடையாளமும் நீங்க தான் அப்படின்னு அவங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டே வர்றாங்க. இன்னொரு பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தா சொந்த வீட்டையே காப்பாற்ற முடியாத இவர் நாட்டுக்கு என்ன பண்ணி நல்லது பண்ணி கிழிச்சிட போறாரு அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு பக்கம் எழ ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.